வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் திருமூலருடைய ஒரு கவியை, திருமந்திர கவியை நாம் சிந்திக்கலாம். தூய்மை அருளான் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றிவை காமம் களவு கொலை இவை காண்பவை நோயின் ஈரைந்து நியமந்த நாமே. வாழ்க வளமுடன். திருமூலர் அவர்கள் தூய்மையாக இருத்தல், இறை அருளோடு இருத்தல், அளவான உணவு கொள்ளுதல், பொறுமையோடு இருத்தல், நேர்மையாக இருத்தல், பொய் பேசாது இருத்தல், சத்தியம் கடைபிடித்தல், சத்தியத்திற்காக வைராகியத்தை மனதில் இருத்திக் கொள்ளுதல், வளர்த்தல், காமத்தை எண்ணாதிருத்தல், களவு திருடு செய்யாமல் இருத்தல், கொலை எண்ணம் கொள்ளாமல் இருத்தல், 10 நல்ல குணங்களை மனிதன் பெற்றிருக்க வேண்டும் என்று இக்கவியில் நமக்கு உரைக்கிறார். ஆக திருமூலருடைய திருமந்திர கவியான இந்த கவி மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற 10 நெறிகளை நமக்கு உணர்த்துவதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது. இப்பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். தூய்மையாக இருத்தல் 1, 2 இறை அருளோடு இருத்தல், 3 அளவான உளவோடு நாம் வாழ்தல், 4 பொறுமையோடு இருத்தல், 5 நேர்மையாக இருத்தல், 6 பொய் பேசாது இருத்தல், பொய் பேசா நெறியை கடைபிடித்தல், சத்தியத்திற்காக வைராக்கியத்தை வளர்த்தல், காமத்தை எண்ணாமல் இருத்தல். இவ்வாறு காமத்தை எண்ணாது இருக்கும் நாம் களவு செய்யாமல், திருடு என்ற அந்த திருட்டை செய்யாமல் இருத்தல், கொலைபாதக செயலை நினைவிலும் எண்ணாமல் இருத்தல். இவ்வாறு 10 நன்னெறிகளை, நற்குணங்களை மனிதன் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறும் இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவி தந்த திருமூலருக்கும் என்னுள் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குரு வேதாத்ரி அவர்களுக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.